வந்துட்டேங்க. ஃபஸ்ட் டைம் ஜம்ப் பண்ணாமல் வந்திருக்கேன். ஏன் ப்ராப்ளம்னா இவ்வளோ சன்னியாக இருக்குது. ஃப்ளைட்டில் போகும்போது ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் செக் அவுட் டைவ் இல்லைனா லெஸ் தென் பி கேட்டகரி நோன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. மேலே போனேன். இன்னும் மேலே போயிட்டு எனக்கு ட்ராப் ஜோனை லொக்கேட் பண்ணவே தெரியல. ஏன்னா வந்து இடம் புதுசாக இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த தடவை பார்த்ததுக்கு ஒரு கேட்டேன் அவர்கிட்ட, இதான் அப்படின்னாரு. சரி ஓகே பெட்டர், இதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டேன். என்ன ப்ராப்ளம்னா 5500 ஃபீட்டில் ஒரு பொண்ணு ஹாப் அண்ட் பாப் பண்ணுறதா இருந்துச்சு. ஹாப் அண்ட் பாப்னா லோ ஆல்டிடியூடில் ஜம்ப் பண்ணி உடனே டிப்ளாய் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டாங்க, க்ளவுடாக இருக்குது மேலே போயிட்டு குதி அப்படின்ட்டாங்க. பட் என்னென்னா மேலே போயிட்ட அப்புறம் தான் 5500 ஃபீட்லேருந்து 10,000க்கு போயிட்டோம். 10,000 14,000 குதிக்க வேண்டியது, 14 to 13,000. அப்போ என்னன்ட்டாங்க, கீழே பார்த்த ஃப்ளைட்டு மேலே வந்துருச்சு, இல்லை மேலேயும் க்ளவுடியாக இருக்குது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைமில் 2 டேண்டம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜம்பர்ஸ் மட்டும் இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் குதிக்க சொல்லிட்டு, கேமராமேனு குதிக்க சொல்லிட்டு நான் அந்த இன்னொரு பொண்ணு ஸ்டூடெண்ட் ஃப்ளைட்லேயே ரிட்டன் இறங்கிட்டோம். ஸோ ரிக்கு கேனப்பி பேராஷூட் ரிக்கு கொடுத்துட்டேன். அவங்க என்ன, நாங்கள் நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்து கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கோ. என் இன்ஸ்ட்ரக்டர் நாளைக்கு லீவில் வர போகிறாருங்களா. ஸோ சொன்னால் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இப்போ அவர் லீவில் போகிறாருன்னா எனக்கு ட்ரைனிங் பண்ணதுனால அவருக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்றது. இப்போ வேறு ஒருத்தருக்கு சொன்னாங்கன்னா அவங்க வேறு ஒருத்தவங்க எப்படி என்னை எடுப்பாங்க, டவுட் பட்டு எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. அதுதான் பார்க்குறேன். நாளைக்கு அவர் டே ஆஃப்னாரு. நேற்று வந்து இன்றைக்கி 2 நாள் அது ஒரு ஜம்ப் கூட பண்ணல. சரி நேற்று ஓகே கிரவுண்ட் ஸ்கூலு ரெஃப்ரெஷர் அப்படின்னு கழிச்சிக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி ஜம்ப் கேன்சல் ஆகி ஒன்று கூட பண்ணல. இன்றைக்கி சப்போஸ் நான் ஒன்று பண்ணிட்டேன்னா நாளைக்கு வந்து ரெடி பண்ணிவிடுவேன். சாரி. What sorry? I could not jump. No? Oh yeah. There was a girl. He was about to jump at 5,500. They said it's cloudy. You jump from 14,000 or 13,000. Then when we went up there, they saw it's even cloudy more. So students are sick out. No, not possible. Then just 2 tandems happened. So my instructor is. Please go. Already I will 2 days just to jump soon. Go. Yeah. ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக இப்போ எல்லாருக்குமே நடக்குது தான். எனக்கு இதுமாரி நடந்ததில்லை ரஷ்யாவில். சப்போஸ் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணுறது சாதாரணமான விஷயம். ஃப்ளைட் ஏறி ஃப்ளைட்டில் மால் ஃபங்க்ஷனு இல்லை விண்டியாக இருக்குது அப்படின்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே எனிவேஸ். பட் எனக்கு மட்டும் அப்படி இல்லை, அந்த பொண்ணுக்கு 2 தடவை அப்படி ஆகிடுச்சான் இன்றைக்கி. ஸோ க்ளவுடு இங்கே நான் ரஷ்யாவில் தான் இந்த மாதிரி விண்டு வெதரு க்ளவுடு ரெயின் அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கும்னு நினச்சா இங்கேயும் அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, பரவாயில்ல. அங்கே விட இங்கே பெட்டராகுது. 1 நாள் ஹோல்டு 2 நாள் ஹோல்டு அப்படின்ற இல்லாமல் ஒரு 1 hour ஹோல்டு 2 hour ஹோல்டு அப்படி இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ஜம்ப் ஆச்சு முடிச்சுருந்தா நாளைக்கு நான் சோலோ ஜம்ப்ஸ் ஆரம்பிச்சிருப்பேன், குரூப் ஜம்ப்ஸ் ஆரம்பிச்சிருப்பேன். மெயினே இங்கே தாய் ஸ்கை டைவ் அட்வென்ச்சர்ஸ்க்கு நல்ல ரிவ்யூவே இல்லை இந்த இடத்துல. ஏன்னா வந்து எக்ஸல் ஷீட்டில் தான் உட்காந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஒரு அப்ளிகேஷன் இல்லை, ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இல்லை ட்ராக்கிங்க்கு, ஒரு டெடிக்கேட்டட் இன்ஜினியர்ஸ் இல்லை. அதாவது ஜம்ப் பண்ணுறவங்களே சம்டைம்ஸ் மேனிஃபெஸ்ட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க பக்கம் இருக்கலாம். பட் நான் ரஷ்யாவில் பார்த்த மாதிரி இங்கே இல்லை. அவங்க நிறைய ரிவ்யூஸுமே எடுத்து சொன்னாங்க. பட் யாராக இருந்தாலும் நம்ம ஜம்ப் பண்ணுறதுல தான் இருக்குது சொல்லிட்டு வந்துட்டேன் நான். மெயின் இங்கே வந்தது என்னென்னா 3 பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. சப்போஸ் நான் செக் அவுட் டைவ் முடிச்சுட்டு ஒரு 2 ஜம்ப் பண்ணி நான் என்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டேன்னா அவங்க கூட சேர்ந்து குரூப் ஜம்ப் பண்ணலாம். ஸோ பி லைசன்ஸ்க்கான ரெக்குயர்மெண்ட்டே அதுதான். 3 குரூப் ஜம்ப்பு, செக் அவுட் டைவு, கேனப்பி கோர்ஸு, அப்புறம் மினிமம் 50 ஜம்ப்ஸ் இருக்கணும். அதாவது டோட்டல் ஃப்ரீ ஃபால் டைம் 30 minutes இருந்திருக்கணும். வானத்தில் 30 minutes இருந்திருக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் நான் 20 minutes தான் இருக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 25 ஜம்ப்ஸில் அந்த 10 minutes வர வைக்கணும். அது பண்ணால் தான் பி லைசன்ஸ் கிடைக்கும். வாட்டர் ட்ரைனிங் பண்ணுவாங்க இங்கே. ஏன்னா இங்கே லேக் இருக்கிறதுனால வாட்டர் ட்ரைனிங் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு காசு 4,500 பே பண்ணணும். பட் அது எனக்கு இல்லை, தேவையில்லை. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி அதை வந்து ரஷ்யாவில் பண்ணிட்டேன். ஸோ சீக்கிரமாக 20 நாள் 10 நாளில் முடிச்சுட்டு கிளம்பலாம், இல்லை வேறு எங்கன்னா போகலாமா, இல்லை எக்ஸ்ட்ரா ஜம்ப் பண்ணலாமான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஜம்பிக்கே சாவடிக்கிறானுங்க. சரி என்ன பண்ணுறது, இவனுக்கு தப்பு இல்லை, க்ளவுடுக்கு இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க. பைலட்டே கஷ்டப்பட்டு கீழே இறங்கினு வராரு. ஒரு ஃப்ரீ
ஃப்ளைட் ட்ராவல் பண்ண மாதிரி ஆகிடுச்சுன்னு எடுத்துக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது. இப்போ சப்போஸ் இதில் நான் ஜம்ப் பண்ணி மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா எதில் மிஸ்டேக் பண்ணுவேன்றதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். தட்ஸ் இட். see you tomorrow.